லாஸ்ட் ஒரு 10 நாளாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹாட் டாப்பிக்காக என்ன இருக்குன்னா, எங்கே இன்ஸ்டா திறந்தா, எஃபியை திறந்தா, யூடியூப்பை திறந்தா, கவர்மெண்ட் காலேஜு, ஸ்கூலு எல்லா இடத்துலையுமே பெருசாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு டாபிக் என்னென்னா ராமர் கோயில். ஏன்னா அது வந்து நாளைக்கு இனாக்ரேட் பண்ண போகிறாங்க. Jan 22 நாளைக்கு அந்த இனாக்ரேஷன் செரிமனி நடக்குது. இந்தியாவோட பிஎம் நரேந்திர தாமோதரஸ் மோடி அவர்கள் வந்து போயிட்டு அதை இனாக்ரேஷன் பண்ண போகிறாரு. போட்டு எல்லா சேனல், எந்த நியூஸ் சேனலாக இருக்கட்டும், பெரிய நியூஸ் சேனல், சின்ன நியூஸ் சேனல், எல்லாருமே அதில் வந்து என்னென்ன கரண்ட் அப்டேட்ஸ் போகுது அப்படிங்கிறத காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபியூ சேனல்ஸ், வயர் மாதிரி ஒரு சேனல் தான் வந்து ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, இப்போ வந்து மக்கள் வந்து எல்லாருமே சகஜமாக மாறிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கவர் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை நம்ம ஏன் இப்போ பேச வேண்டியிருக்குன்னா, இந்த ஹோல் மூமெண்ட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிலிஜினல் பேசிஸில் மட்டும்தான் இருக்கா, இல்லை இதனால் யாருக்காச்சும் ஒரு பொலிட்டிக்கல் வந்து கெயின் இருக்கா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து நம்ம பார்வையில் இப்போ வந்து ஒரு 4 சங்கராச்சாரியர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ராமர் கோயில் வந்து முழுமையாக கட்டி முடிக்கவே படலை. அப்படி இல்லாட்டாலுமே சில பேரோட பொலிட்டிக்கல் ஆதாயத்துக்காக, அரசியல் ஆதாயத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கோயிலில் வந்து வேகமாகவே திறக்கிறாங்க. என்ன காரணம் இருக்குது போய் திறக்கிறதுக்கு? எனக்கு தெரிஞ்சு பெருசாக காரணம் எதுவும் இல்லை. இன்னும் 2024 எலெக்ஷன் வருது. யாராச்சும் இத்தனை மக்களோட ஹார்ட்டை மேனிப்புலேட் பண்ணி, இத்தனை மக்களோட அன்பை, பாசத்தை, உணர்ச்சியை மேனிப்புலேட் பண்ணி யாராச்சும் கெயின் அடைய நினைப்பாங்களா? எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வேறு விஷயம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேட்டரில் போகலாம். இப்போ வந்து ராமர் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னு நீங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே ஒவ்வொரு லிட்ரேச்சரை பொறுத்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில பேர் சொல்லலாம் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி பிறந்தார், சில பேர் லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி, சில பேர் மில்லியனுக்கு முன்னாடி, சில பேர் வந்து இந்த எர்த்துங்கிற ஹிஸ்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி பிறந்தார் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே ராமர் எங்கே பிறந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியும் அப்படின்னு நம்மளை வந்து நம்ப வச்சு, நம்மளை வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தது தான் இந்த மூமெண்ட்டு. இது வந்து நம்ம ஏன் வந்து இதை செலிப்ரேட் பண்ணி இப்படி கொண்டாடுறதுக்கு முன்னாடி இதோட ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இருக்குன்னா, நான் வந்து பேஸ் லைன் சொல்கிறேனே, இந்த இடத்தோட டிஸ்பியூட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற பேஸ் லைன் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, பாபர் மஸ்ஜித் இருந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. போக 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 என்ன சொல்கிறாங்கன்னா, பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட இடம் அப்படின்னு. அதுக்கு வந்து கரசேவை அப்படின்னு சொல்லி ஒரு மஸ்ஜிதை ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிவிட்டு அங்கே அந்த சமயத்தில் 2000 பேரை கொன்னுட்டு அதுக்கப்புறமேல்ட்டு அதை தான் அவங்க கரசேவை அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. அதை தாண்டி போகிறாங்க. தாண்டி போயிட்டு சர்ச்சைக்குரிய இடமா மாறுது. அதுக்கப்புறம் கடைசியில் ராம் ஜென்மபூமியாக இது மாறிடுது. ஸோ இந்த இடத்தோட பேர் ட்ராவலை வச்சே நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரியை வந்து ஓரளவுக்கு உங்களால் அசியூம் பண்ண முடியும் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஓகே, இப்படி ஒரு ஸ்டேட்டில் நம்ம இருக்கும்போது நம்மளை நாமளே செக்குலர்னு சொல்லிக்க முடியுமா அப்படின்னு நிறையா மீடியாஸ் வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. மோரோவர் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ வந்து நார்மலாக ஒரு கோயில் கட்டி அதுக்கு வந்து எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறது வந்து யாருமே எதுவுமே சொல்ல போகிறதில்ல. எல்லாருமே சந்தோஷம்தான் படுவாங்க முழு மனசோட. யார் யார் அவங்க நம்புகிறாங்களோ அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இதை ஏன் அப்படி சொல்ல முடியாதுன்னா, ஏன்னா இது வந்து ரொம்ப சர்ச்சைக்குரிய இடமா இருந்திருக்கு. ஒரு இரு தரப்புக்குள்ளே வந்து இது எப்பயுமே ஒரு பிரச்சனையாக வடிவமைக்கப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ அப்படி இவ்வளோ பிரச்சனை இருந்து வரும்போது இப்போ பிஎம் அவருங்கிறவர் யாருன்னா, ஒரு செக்குலர் ஸ்டேட் ஆஃப் இந்தியாவுக்கு, செக்குலர் கண்ட்ரி இந்தியாவுக்கு வந்து முழுக்க அவர் பிஎம். அவர் வந்து எல்லாருக்குமான பிஎம்மாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நியாயமான விஷயம். ஆனால் இப்படி ஒரு சார்பாக யாராச்சும் ஒரு இது எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ரைட் விங் லீடர்ஸுமே, ரைட் விங் ஐடியாலஜிஸுமே இதை ஃபுல் ஃப்ளெட்ஜாக எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாமே இதை வந்து அப்படியே ஒரு ரிலீஜியனை உள்ளே கொண்டு வந்து இதை அப்படியே ஒரு பக்கமாக எப்படி சொல்கிறது இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளே இனிமேல் செக்குலர் அப்படின்னு சொல்லிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் இந்த இடத்துல வருது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ப்ராபப்ளி நிறைய பேர்த்துக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். தெரியலைனாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம இந்தியா எப்படி இருந்துச்சுன்னா, போலரைசேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மெருகேறி முன்னாடிலாம் வந்து அந்த ஒரு இதே இருக்காது. ஹிந்து முஸ்லீம்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒன்றா இருந்தாங்க, ஒன்றா போராடி ஒன்றா வாங்கின சுதந்திரம். யார் தனியாக போகணுன்னு விருப்பப்பட்டாங்களோ அவங்க தனியாக ஒரு நாடு எடுத்து போயிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒன்று மண்ணா இருந்துட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. நார்த் இந்தியாவிலையுமே அப்படி தான் இருந்தாங்க முதல். ஆனால் நாளடைவில் சில பேரோட சுய லாபத்துக்காக
எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து இந்த ஹிந்துத்துவ அமைப்பு அவங்க உருவாக்கி அவங்க மக்களை போலரைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஃப்ரென்ஸை வந்து அதிகப்படுத்தி சில பேரோட அரசியல் ஆதாயத்துக்காகவும் பொருளியல் ஈட்டுறதுக்காகவும் இந்த மக்களை அப்படியே முழுசாக பிளவுபடுத்தி ஆதாயம் அடைஞ்சிக்கிட்டாங்க சில பேர். ஸோ அப்படிப்பட்ட போலரைசேஷனை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அவங்களோட அரசியல் ஆதாயத்தை அவங்க அடைஞ்சிக்கிட்டே இருக்க முடியும். ஆக்சுவலாக தேங்க் காட் சவுத்தில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய போலரைசேஷன் இல்லை. ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்க்குற வரைக்கும் தமிழ்நாடு கேரளா வந்து ஸோ குட் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா. ரொம்ப ஐ நோ லைக் ஐ லிவ்ஸ் இன் தமிழ்நாடு, ஐ நோ everything happening in Tamil Nadu. About the religious thing in Tamil Nadu, but caste I won't agree. Like there are so many caste problems in Tamil Nadu as well. அதை வந்து ஒத்துக்க முடியாது. ஆனால் இப்போ வந்து கர்நாடகாலேயே நிறைய இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ நிறைய ஹேட் க்ரைம்ஸ் நடக்குது. இப்போ வந்து நார்த் இந்தியாவிலலாம் உத்தரப்பிரதேஷாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், எவ்வளோ லிஞ்சிங் நடக்குது. அதாவது உத்தரப்பிரதேசத்துலாம் ஒருத்தன் கறி வச்சுருந்தான் அப்படின்னு அவனை சொல்லி அடித்து கொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து ஹேட் பரவி போயிருக்கு. ஒரு ஹியூமன் பீயிங்கை இன்னொருத்தன் கொல்றான், அந்த அளவுக்கு அந்த ஹேட் அப்படியே வளர்ந்து வருது. இதை வந்து தூண்டுற விதமாக எதுவும் பண்ணாமல் இதை அணைக்கிற விதமாக தான் கவர்மெண்ட் செயல்படணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா நீங்கள் மேலும் மேலும் ஹேட்டை விதைச்சிக்கிட்டே போகிறத வந்து அலோவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கடைசியில் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை வரக்கூடாது. மக்கள் எல்லாமே சந்தோஷமாக அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் நிதர்சனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து கரண்ட்டாக பாபரி மஸ்ஜித் வந்து ஹிஸ்ட்ரி, அதோட ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். இந்த ராம் டெம்பிள் கட்டுறாங்கல்ல அதோட ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறமேட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன பேசிஸில் கொடுத்தாங்க அப்படிங்கிறத அந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு ரீக்கேப் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு இப்போ கரண்ட்டாக இந்த விஷயம் வந்து எவ்வளோ இதாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 3 செக்மெண்ட்டை தான் நம்ம எடுத்து கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் வித் பாபர் மஸ்ஜித் ஹிஸ்ட்ரி. இந்த பாபர் மஸ்ஜித் ஹிஸ்ட்ரி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1528 தான் வந்து பாபர் மஸ்ஜித் கட்டுறதுக்கு வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க. பாபர் வந்து ஆணையிடுறாரு, அவரோட கீழே இருக்கவங்க வந்து அது தளபதிலாம் கட்டி முடிக்கிறாங்க. அப்புறமேல்ட்டு எப்போ இந்த இது வந்து அப்போயே இங்கிலீஷ் டயத்துலேயே வந்து இது கொஞ்சம் பிரச்சனையாக ஆரம்பிச்சிருச்சு. இவங்க வந்து அங்கே தான் ராமர் பிறந்தார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறாங்க, பிரச்சனைலாம் ஆகுது. ஸோ அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இங்கிலீஷ்காரங்க வந்து ஒரு அவுட்ரு செட்டப் மாதிரி பண்ணி வெளியே வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு ஹிந்துஸ் கொடுத்துட்றாங்க, உள்ளுக்குள்ளே முஸ்லீம்ஸ் பே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே வருது. அப்படி ஆகிட்டே வரும்போது 1949 ஒரு அர்ச்சகர் என்ன பண்ணுறாருன்னா, உள்ளே போய் ஒரு ராமர் சிலையை வெஸ்ட்டு வந்துடுறாரு. அது வெஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் ராமர் அங்கே தான் தோற்றுவிச்சார் அப்படின்னு பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீடியோஸ் விட ஆரம்பிக்கிறாங்க. குட்டி ராமர் வந்து கோயிலுக்குள்ளே அடைஞ்சிருக்க மாதிரி அந்த மாதிரி நிறையா வீடியோஸ் இது பண்ணி அப்பயே மக்களை வந்து எமோஷ்னலாக மேனிப்புலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டிசம்பர் 22, 1949 டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கே நாயர் NAIR இல்லை NAOIAR ரெஃப்யூசஸ் டு ரிமூவ். அது வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, இந்த உள்ளுக்குள்ளே இருக்க சிலையை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு வந்து தடை விதிச்சிடுறாரு. தடை விதித்ததுக்கப்புறம் அந்த மஸ்ஜிதில் வந்து ப்ரேயரும் பண்ண முடியலை, அதுக்கப்புறமேல்ட்டு ஒர்ஷிப்பும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இதாகிடுது. அதில் வந்து எல்லாருமே அதை ஒரு டிஸ்பியூட் ஆக்கி அதை வந்து இது பண்ணிடுறாங்க, சீல் பண்ணிடுறாங்க. இது போக என்ன பண்ணுறாங்கன்னா, அத்வானி தலைமையில் பிஜேபி வந்து ஒரு லீடராக அத்வானி இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, மக்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி இந்த ராம் ஜென்ம பூமியை வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஒரு யாத்திரைக்கு வந்து தயார் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்போனா 1984 வந்து இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டெல்லியிலேருந்து மும்பை போகிறது அந்த மாதிரி. இதில் வந்து அப்போ மக்கள், நான் சொன்னேன்ல, ஏன் மக்கள் வந்து ரொம்ப சகோதரத்துவத்தோடு அந்த இதில் இருந்தாங்க, சில இந்தியாவில் செக்குலராக இருந்தாங்க அப்படிங்கிறனா 2 சீட்டு தான் ஜெயித்தாங்க பிஜேபி 541 சீட்டுக்கு. ஸோ தே கான் போலரைஸ் பீப்புள். அங்கே இருக்க மக்களால் அவங்களால அப்படி போலரைஸ் பண்ண முடியல. ஸோ இதுதான் வந்து அப்போ இருந்த செக்குலரிசமை காட்டுது. அதுக்கப்புறமேல்ட்டு நாட்கள் ஆக 1919 வந்து அந்த ரத யாத்திரை மூமெண்ட் வந்து அத்வானி அவர் வந்து நிறைய ஆட்கள் சேர்த்து அவர் ரொம்ப பவர் கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கார் முன்னேற்றமாக. ஓகே, ஹியர் கம்ஸ் த டே. டிசம்பர் 6, 1992 1,50,000 ஆட்களை வந்து சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ரத யாத்திரை போகிறாங்க. இதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுக்குது. எந்த அடிப்படையில் கொடுக்குதுன்னா, இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராமிஸ் பண்ணுது, பாபர் மஸ்ஜிதுக்கோ எந்த உயிர் சேதமும் ஏற்படாது, அதுக்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த ரத யாத்திரைக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கப்பட்டுமே, அப்படி அந்த உத்தரவாதம் கொடுக்கப்பட்டு அது ஒன்றுமே மதிக்காமல்
அந்த பாபர் மஸ்ஜிதை வந்து எவ்வளவு சேதப்படுத்த முடியுமோ சேதப்படுத்தி தரமட்டமாக்கி அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் நிறைய பேர் அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மோசமான விஷயம்லாம் பண்ணுவாங்க. அந்த பாபர் மஸ்ஜிது டாப்பில் ஏறிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்படி பண்ணி 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 இடித்து தரமட்டமாக ஆக்கி 2000 உயிர்கள் வந்து அந்த ஈவெண்ட்டில் வந்து இறந்துடுறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய கலவரமாகி இந்த மாதிரி 1,50,000 பேர் வந்து முஸ்லீம்களோட வீடுகளை தாக்கி கடைகளை தாக்கி மஸ்ஜித் 23 மற்ற மஸ்ஜிதை வந்து எரித்து இந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணி அந்த இதை வந்து முடிச்சிடுறாங்க. முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இந்த கர சேவை டெமாலிஷன் பண்ணது அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் கர சேவை அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இது குறிப்பிடத்தக்கது என்னென்னா, இதுக்கு வந்து நம்ம இரும்பு பெண்மணி இருக்காங்கல்ல, அவங்களும் ஆள் அனுப்பியிருந்தாங்க இந்த கர சேவைக்கு. எங்களால் ராமர் மஸ்ஜிதுக்கு வந்து ராமர் கோயிலுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணியிருந்தாங்க. நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. 2002 வாஜ்பாய் அவர் வந்து அப்போ பிஜேபி தான் ரூல் பண்ணுறாங்க, பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து ஒரு கமிட்டி ஆரம்பிக்கிறாரு. ஹிந்துஸில் இருந்து சில பேர் ஹிந்து லீடர்ஸ் எடுத்துகிட்டு முஸ்லீம் லீடர்ஸ் எடுத்து இந்த வந்து ஒரு சென்ட்ரல் கிரவுண்டில் லேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி ஆகிட்டே இருக்கும்போது 2019 வந்து இந்த கேஸ் இதுக்கு மேலே தள்ளி போட முடியாது, ஒரு 10 நாளுக்குள்ளே வந்து தீர்ப்பு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அக்டோபரில். அண்ட் தென் நவம்பரில் வந்து அந்த இதுக்கு வந்து தீர்ப்பு வருது. தீர்ப்புக்கு என்ன வருதுன்னா, ஒரு மனதோட 5 ஜட்ஜு கொண்ட ஒரு பெஞ்ச் வராங்க. அவங்க ஒரு மனதோட ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, அந்த சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் நிலம் வந்து ஹிந்துக்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துறாங்க. முஸ்லீம்ஸ்க்கு வந்து மஸ்ஜிதை இடித்தது தப்பு, அந்த மாதிரி ரத யாத்திரை பண்ணி மக்களுக்கு சேதம் விளைவித்தது தப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிவிட்டு ஹிந்துஸ்க்கு வந்து ஃபேவராக இந்த தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒர்ஷிப் வந்து பண்ணதுக்கான ஐடென்டிட்டி இருக்குது அந்த இடத்துல. அதாவது முஸ்லீம்ஸ்க்கு போகிறதுக்கு வந்து உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு பேன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து இது பண்ணி சொல்லிவிட்டு அவங்க கடைசியில் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் பிலீஃப் அண்ட் ஃபெய்த் பேசிஸில் கொடுக்கல, கான்ஸ்டிடியூஷனை பின்பற்றி தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேருமே இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து எடுத்து போட்டிருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து மோர் தென் கான்ஸ்டிடியூஷன் வந்து இவங்க ஃபெய்த் அண்ட் பிலீஃப் பக்கமாக போயிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதாவது எந்த ஒரு கம்யூனல் ஹார்மோனி ரியாக்ட் வரக்கூடாதுங்கிறத கன்சிடர் பண்ணி இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கோம் அப்படின்னு. கம்யூனல் ஹார்மோனி கம்யூனல் பிரச்சனைலாம் வராமல் பார்த்துக்கிறது வந்து கவர்மெண்ட்டோட பொறுப்பாக தானே இருக்கணும். ஆனால் இவங்க இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, முடிஞ்சது, மூவ் ஆன், பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டுன்னு கடந்து போயிட்டு அந்த தீர்ப்பு இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சம்மரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாபர் மஸ்ஜிதில் ராமர் சிலையை வச்சுட்டு பல வருஷமாக அதை வந்து பூட்டி வச்சு பிரச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல்ட்டு மொத்தமாக ஒரு 1,50,000 பேரை கூட்டிட்டு ஒரு டிசம்பர் 6, 1992 போயிட்டு அதை இடித்து தரமட்டமாக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் 23 மஸ்ஜிதை கொளுத்திட்டு நிறைய கடையை முஸ்லீம் வீடுகளை அடித்து நொறுக்கிட்டு 2000 பேரை கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல்ட்டு அதை கர சேவைன்னு டேர்ம் பண்ணிவிட்டு நடந்துட்டு கடைசியில் 2019 இந்த மாதிரி இடித்தது தப்பு, கலவரம் பண்ணது தப்பு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இதில் வந்து அந்த டாப் கன்விக்டர் இருந்த அத்வானி மற்ற பிஜேபி லீடர்ஸ் அவங்களெல்லாம் வந்து வெளியே விட்டுட்டு ஹிந்துஸ்க்கு வந்து இந்த லேண்டை கொடுத்துலாம் 2.75 ஏக்கர் தீர்ப்பு கொடுத்துட்டு முடித்தது தான் இதோட ரொம்ப கதை சுருக்கம். தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் முஸ்லீம்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் பண்ண வேணாம், லெட் இட் பி தேர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நடுவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, உத்தரவாதம் வேணும் அப்படின்னு நடுவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும் 2016. இதுதான் கடைசி, இதுக்கு மேலே எந்த மஸ்ஜிதையும் வந்து இந்த மாதிரி டார்கெட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்கன்னு ஒரு முஸ்லீம் குரூப் வந்து எங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க, நாங்கள் இந்த கேஸ்லேருந்து பின் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு வந்து மற்ற முஸ்லீம் குரூப்ஸ் வந்து ஒத்துக்கலை. அது போக அதுக்கு ஹிந்துத்துவா குரூப்பும் ஒத்துக்கலை. இதெல்லாம் சரி வராது, இது அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்னு அப்பயே சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போதும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இதுவே கடைசியாக இருக்கணும். ஏன்னா 1991 ஒரு ஆக்ட் வந்துடுது, இந்த மாதிரி இஷ்யூ வந்ததுனால பாபர் மஸ்ஜித் எக்ஸப்ஷனை வச்சுட்டு மற்ற மாதிரி எந்த ஒர்ஷிப் ஸ்தலங்கள், பீட் லைக் மஸ்ஜித் ஆர் டெம்பிள் ஆர் லைக் எனி சர்ச்சு, அதை வந்து இந்த மாதிரி இடித்து மறுபடியும் வேறு ஒரு ஒர்ஷிப் தலமாக மாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு ஆக்டே போட்டாங்க. இருந்தாலுமே இப்போ நிறைய பேர் எத்தனையோ இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக இது ஸ்ரீ கிருஷ்ணா கோயில் இருக்குது. சில எக்ஸாம்பிள்ஸ் தரேன். பிஜேபி எம்பி அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜமா மஸ்ஜித் டெல்லியில் இருக்கிறது, ஜும்மா மஸ்ஜித்னு நினைக்கிறேன், அது டெல்லியில் இருக்கிறது வந்து
அங்கே வந்து ஹிந்து டெம்பிள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதே மாதிரி தாஜ்மஹாலே வந்து அங்கே ஹிந்து கோயில் இருந்ததாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக வந்து ஷா இக்தா மஸ்ஜித் இன் உத்தரப்பிரதேஷ், அதை வந்து கிருஷ்ணரோட பிறப்பிடம் அப்படின்னு சொல்லி அலகாபாத் ஹைகோர்ட் வந்து அவங்க வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே மேற்கொள்கிறதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. வீணோ அலகாபாத் ஹைகோர்ட் வந்து பில்கிஸ் பானு ரேப் அக்யூஸ்டே வந்து வெளியே விட்டவங்க தான். ஸோ இந்த மாதிரி நிறையா தீர்ப்பு அவங்க கொடுப்பாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த பேன் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் ப்ளே தேர் ரோல் வெரி ஃபைன், பட் வி ஹாவ் டு சி ஹவு லாங், எவ்வளோ நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டு வந்து எல்லாருமே போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் நிறுத்துகிற அளவுக்கு எல்லாத்துக்கும் சக்தி இருக்கா அப்படின்னு நமக்கு தெரில. ஸோ அது ஒரு இன்னொரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து திருப்பி நடக்கக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் முன்னாடி நடந்தது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் சொல்ல இதெல்லாம் பாஸ்ட்டில் நடந்தது தானே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து அதை பாஸ்ட் இஸ் பாஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் சொல்லிட்டு இருக்கும்போது இதை வந்து ஒருத்தவங்க முன்னாடி நீங்கள் போய் திரும்ப பண்ணி ஒரு நாட்டோட பிரதமர், எல்லாத்துக்குமான பிரதமர் அதில் தன்னை இவ்வளவு ஈடுபடுத்தி பண்ணும்போது அது மற்ற இதை பாதிக்காது, அந்த இன்னொரு பார்ட்டியை வந்து பாதிக்காதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம நாடு ஒரு செக்குலர் நாடாக இருக்குது, எல்லாருமே இது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையா விஷயம் வந்து இப்போ கரண்ட் அட்ராசிட்டிஸ் போய்கிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்னா, டெல்லி எய்ம்ஸ் வந்து ஹாஃப் டே லீவ் விட்டுருக்காங்க அந்த ராம் பூமி லைவ் பார்க்குறதுக்காக. அப்படி இருக்கும்போது இது நிறைய பேக்லாஷ் வந்துச்சு. ஆப்வியஸாக கம்மான் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் மூட முடியுமா உங்கள் இஷ்டத்துக்கு அப்படின்னு நிறையா பேக்லாஷ் வந்துச்சு. ஸோ அதனால் இதாச்சு. ஸோ அந்த மாதிரி நிறையா இன்ஸ்டன்ஸ் இருக்குது, நம்ம ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸாக பார்ப்போம். மேபி இதை நான் வந்து செகண்ட் பார்ட்டாக போட்டாலும் போடுவேன். மறுபடியும் இதைத்தான் நான் சொல்கிறேன், மதத்தமாக வச்சுருக்கணும். மதத்தை வந்து அரசியலாக்கி அதிலேருந்து லாபம் அடையணும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கும்போது அதில் கொண்டு போய் நம்ம தேவையில்லாமல் சிக்கணும்னா சிக்கி சின்ன பின்னமாயிரும். பார்த்துருந்துக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் மச். இவ்வளோ தூரம் வந்திருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. பாய்.